என்றும் கன்னிகள் பழங்கால ரோமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெர்ஸ்டல் வெர்ஜின்ஸ் அப்படின்ற ஒரு பெண்குழு அங்கே இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 18 கன்னிகள் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வேலையே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அணையா நெருப்பு, அதாவது ஜோதியை அணைய விடாமல் பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய வேலையே. ஸோ இதில் யாராவது ஒருத்தர் கண்ணி கழிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேச்சே கிடையாது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா மரணம் தான். இந்த ஒரு தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு செஞ்சவங்களை உயிருடைய சவப்பெட்டிக்குள்ளே புதைச்சி அவங்களுக்கு பிடிச்ச எல்லா சாப்பிடக்கூடிய பொருளையுமே அதில் வச்சு அவங்கள மூடிடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களால ரொம்ப நேரம் இருக்கவே முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய தண்டனைகள் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது பரவாயில்லாமல் இருக்கிற தண்டனையாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா தண்டனை கொடுக்கறது அப்படின்றது ரொம்பவே தப்பான விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப இது பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது.